2022ஆம் ஆண்டு மார்ச் மாதம் தான் இந்த நான் முதல்வன் திட்டமானது தொடங்கப்பட்டது. ஸோ முக்கியமா எதுக்காக இந்த திட்டம் அப்படின்னா, மாணவர்கள், அதாவது பள்ளி படிக்கக்கூடிய மாணவர்கள், அதே மாதிரி கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்கள், படிச்சு முடிச்ச இளைஞர்கள் இருக்காங்களே, அவங்களுக்கு திறன் பயிற்சி அளிக்கிறது, அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு வேலை வாய்ப்பு பெறணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் இந்த நான் முதல்வன் ஸ்கீமை 2022ஆம் ஆண்டு மார்ச் மாதம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தொடங்கியிருக்காங்க. ஸோ மார்ச் 1 தேதி தான் இந்த ஸ்கீம் வந்து தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்துடைய நோக்கம் என்ன அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு 10 லட்சம் இளைஞர்களுடைய கல்வி மற்றும் திறனை வந்து மேம்படுத்தி அவங்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் இந்த ஸ்கீம் வந்து செயல்படுத்தப்பட்டு வருது. இப்போ இந்த திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா கல்லூரி கனவு திட்டமானது செயல்படுத்தப்படுது. மேலும் இந்த திட்டத்தின் கீழ் சிகரம் தொடு திட்டமானது தொடங்கப்பட இருக்குன்னு சொல்லிட்டு ரீசெண்டா தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவிச்சிருப்பாங்க. சோ நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா கல்லூரி மாணவர்கள் இருக்காங்களே, அவங்களுக்கு வந்து நவீன பாடப்பிரிவுகள்ல பயிற்சி அளிக்கப்படுது. அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு தகுதியான வேலை வாய்ப்புகள் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு தொலைநோக்கு பார்வையோட தான் இந்த ஸ்கீம் வந்து செயல்படுத்திட்டு வராங்க. சோ இந்த நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் தான் கல்லூரி கனவு திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இது என்ன அப்படின்னா, நேம்ல இருக்கு கல்லூரி கனவு. இப்போ யார் கல்லூரி கனவு இருக்கும்? ஸ்கூல் படிக்கக்கூடியவங்க தான். 12th முடிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு அடுத்து என்ன காலேஜ்ல போய் ஜாயின் பண்ணணும், என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு கனவு இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு வழிகாட்டுவதற்காக நீங்க இந்த கோர்ஸ் படிக்கலாம், இதெல்லாம் படிச்சீங்கன்னா ஃபியூச்சர்ல இந்த மாதிரி எல்லாம் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் வழங்குறதுக்காக தான் இந்த ஸ்கீம். உயர்கல்விக்கான வழிகாட்டுதல்களை வழங்குவதற்காக தான் இந்த ஸ்கீம் வந்து தொடங்கப்பட்டிருக்கு.